ஜூன் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 14லிருந்து 21 வசனங்கள். அது மிகச்சிறப்பாக 17வது வசனம். எனவே ஒரு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது புதிய படைப்பாக இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன என்றோ யாவும் கடவுளுடைய செயல். அவரே கிறிஸ்து வழியாக நமக்கு ஒப்புரவாக்குகிறார். மேலும் நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையதாகும்போது கடவுள் பாவமே அறியாதவரை பாவ நிலை ஏற்கச் செய்கிறார். ஆகவே நாம் கிறிஸ்துவோடு இணைம்போது நாம் புது படைப்பாக மாறுகிறோம். பழையன கழிந்து நாம் அவரோடு ஒப்புரவாக இருந்த வேளையிலே இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதனால கிறிஸ்து என்ன சொல்லுகிற 21வது வசனத்திலே, கடவுள் பாவமே அறியாத ஒரு பாவ நிலைக்கு பாவமே அறியாத சோதனைகள் வந்தது. ஆனால் பாவம் செய்யும் அது சோதிக்கப்பட்டாலும் நாங்கள் பாவம் செய்யும். யோகுவை போல பாவம் செய்யும். 4:15 இப்பொழுது முதல் அதிகாரத்தையும் பார்க்க, இதோ உண்மையிலே நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருந்து அவர் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பரிகாரம் செய்திருந்தால் நாம் பாவம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த நிறைவான ஆசிரியை நம் வாழ்வு எந்த மலர நம்மை தாழ்த்துவோமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, பொதுமான கிருபைகளை கொடுக்கிறவரை தொடர்ந்து காத்தவரை பரிசுத்தமாக நல்ல ஆமே.